தாய் வீடு மார்ச் 2026. பாடும் திறன் வேண்டிய பாரதி கட்டுரை. எழுதியவர் கிருங்கை சேதுபதி. பண்ணென்னாம் பாடற்கு இயபின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இத்திருக்குறளில் பண்ணும் கண்ணும் எதுகை மோனை கருதி வந்து இலக்கிய இன்பம் தருவதாக அமைந்தாலும் இது எதிர்மறையாய் அமைந்து உடன்பாடுடைய உண்மையை உணர்த்துகிறது. பண் இல்லாத பாடல் பயனற்றது. அதுபோன்றது கண்ணோட்டம் இல்லாத கண்ணும். சங்கீத லட்சணம் இல்லாத பாட்டு பாட்டாமோ என்று கேட்கிறார். இக்குறளுக்கு உரை வழங்கிய பரிதியார். பாட்டுக்கு அழகு பண் என்றால் கண்ணுக்கு அழகு கருணையாம் இரக்கம். அதனை கண்ணோட்டம் என்கிறது வள்ளுவம். தன்னிரக்கம் கழிவிரக்கம் ஆகியன கடந்து எவ்வுயிருக்கும் இறங்குதல் மனித மாண்பு. இரக்க பண்பிற்கு எதிரானது அரக்கத்தனம். எவ்வுயிர்க்கும் இன்பந்தர அருளல் தேவகுணம். யான் தேவனைப் போல் சிந்திக்க வல்லேன் என்றவர் பாரதி. தெய்வம் நீ என்று உணர்த்தியவரும் கூட. எனவே தன் காலத்து சங்கீத லட்சணங்களோடு முற்கால லட்சணங்களையும் அறிந்த பாரதி பிற்காலத்தில் அவை பெற வேண்டிய தன்மைகளையும் உணர்ந்து பாடியிருக்கிறார். தொடக்கத்தில் தன்னிரக்கம் என்றே தனி கவிதை தந்த அவர் பிற்காலத்தில் கழிவிரக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் எவ்வுயிர்க்கும் இறங்கி அருள்பவராக, அதற்காக வேண்டி எத்தெய்வத்தையும் துதிப்பவராக பரிணமிக்கிறார். அவர் பாடல்கள் சாதாரண நிலையில் பிறந்து அசாதாரணமான குணங்களை பெற்று மந்திரத்தன்மை உடையனவாக மலர்ந்திருப்பதை பார்க்கலாம். அதற்கு பாரதியின் யோகசித்தி பாடல் ஒரு சான்றாகிறது. வாழ்க்கை தவம், வாழ்வனைத்தும் யோகம் என்றார் மகான் அரவிந்தர். மகாகவி பாரதி ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்கிறார். தன் யோகம் சித்திக்க வரம் வேண்டும் பாடல்தான் யோக சித்தி. வையத்துள் வாழ்வாங்கு வாழச் செய்ய வேண்டியவை எவை என சிந்தித்து நெருப்படுத்திய அறமாண்பு பாரதிக்கும் உண்டு. அதற்கு பராசக்தியை துணை கொண்ட அவர் பாடுகிறார். அறம் பாடும் திறன் வேண்டி. அவர் வைத்த வேண்டுதல்கள் பலபடித்தானவை. அவை பற்றி விரித்து பேசுகிறது இக்கட்டுரை. அறம் பாடும் திறன் வேண்டி. வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லோருக்கும் வரும். அவற்றை எவ்வாறு வெல்கிறோம் என்பதில் தான் நமக்கான வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு முன்னர் எது வாழ்க்கை என்பதில் ஒரு புரிதலும் இருக்க வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டு எழுந்த கோடிட்ட இடத்தை எதுகொண்டு நிரப்பப் போகிறோம் என்பதை பொறுத்தது அது. அது இட்டு நிரப்பும் இடம் அன்று. திட்டமிட்டு முன்னேறவும் திடம்பட செயலாற்றவும் காலம் கொடுத்த கொடை. அதனை வெற்றிடமாக்கிய வீணர்கள் பலர், விரயமாக்கிய பலவீனர்கள் பலர், மற்றவர்க்கு கிட்டிய வாய்ப்புகள் பார்த்தே அழுக்காற்றில் அழுந்தி கெட்டவர் பலர். இவர்களுக்கு மத்தியில் பாமரராய் விலங்குகளாய் கஞ்சிக்கும் காமத்துக்கும் காலத்தை தொலைத்து துஞ்சி மடிந்தவர்கள் பற்பலர். அவர்களிலிருந்து விலகி தன் பிறப்பின் தனித்தன்மை உணர்ந்து தரணியில் உயரவும் தரணி வாழ் உயிர்களை உயர்த்தவும் வேண்டிய தேவை மனிதர்க்கு உண்டு. அதிலும் குறிப்பாக வையத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு புதுவை புகுந்த பாரதிக்கு மிக உண்டு. அதனால்தான் உண்டு உறங்கி இடர் செய்தும் வீண் கதைகள் பேசி பொழுதுகள் போக்கியும் அழிகிற வகையினரை ஆட்கொள்ள முனைகிறார் பாரதி. வயிற்றுக்கு சோறு வாங்கி வரச் சென்றவர்கள் வருவதற்குள் உடனிருந்தவர்களை பயிற்றி பக்திமயமாக்கி அதிமானுடர்களாக்க வழிகிறார். பக்தி என்பது கடவுளை முன்னிறுத்தி செலுத்தும் காதல் என்றாலும் அதில் தன்மயத்தன்மையும் உண்டு. ஆணும் பெண்ணும் இணைந்து பெறும் இன்பத்தின் தலைவாசல் காதல். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்து பெறும் பேரின்பத்தின் நுழைவாயில் பக்தி. அது தாய்பிள்ளை உறவாகவும் தழைக்கும், ஆண்டான் அடிமை முறையாகவும் செழிக்கும், குரு சீட மரபிலும் சிறக்கும். மொத்தத்தில் இறைவனின் ராஜ்யத்தில் இன்புற்று வாழும் இயல்பை எல்லா உயிர்களும் பெறுதலே இதன் நோக்கம். இது கருதியே கண்ணனை தாயாக, தந்தையாக, குருவாக, அரசனாக, ஆண்டானாக, தலைவன், தலைவி, குழந்தை என பன்முகத்தன்மையில் இருத்தி தன்னை அதற்கேற்ப தகவமைத்து கண்ணன் பாட்டு இசைத்தவர் பாரதி. தெய்வீக உணர்வாயினும் அது மனிதம் கலந்த புனிதம் என்பதை ஆழ்வாராதிகள் வழி அனுபவித்தவர் அவர். அதற்கு பெரும் தூண்டுதல் குவளைக்கண்ணன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. பசியோடு இருத்தல் பக்தி மார்க்கத்திற்கு துணை செய்ய வல்லது. சராசரி பசி இறை தேட வைக்கும், லட்சிய பசி இறை தேட வைக்கும். இரண்டுக்கும் இயற்கை நிச்சயம் வாய்ப்பளிக்கும் என்பதை அறிந்த பாரதி பசிக்கு உணவு வரும் வரைக்கும் பக்தி மார்க்கத்தை துணை கொண்டு
தன் சீடர்களை ஆட்கொள்கிறார். அதற்கு முன்னதாக தன்னையே ஆட்படுத்திக் கொள்ளுகிறார். வீரை சக்தியாக விளங்கும் மூல சக்தியை முன்னிறுத்தி பாரதி பேசுகிறார். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். அதிகம் கேட்க அவகாசம் இல்லை. 1000 வேலைகள் அன்னைக்கு. ஆனாலும் தேவை தனக்கு. அதனால் கேட்பவை சில. அவை எப்படி கிடைத்தாலும் போதும் என்கிற புத்தி தனக்கில்லை. வேறு ஒருவராலோ வேறு வகைகளிலோ அவற்றை பெற விரும்பாத பாரதி நேரே நீயே தாமதம் இல்லாமல் தவிர்த்து விடாமல் இன்று எனக்கு தருவாய் என்று விண்ணப்பம் விடுக்கிறார். அதற்கு தான் தகுதியுடையவன் தானா என்று தாயாகி அவள் ஆராயக்கூடும். அதற்கு இடமில்லாமல் செய்துவிடுகிறது முதலில் அவர் கேட்கும் வரம். அது என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூழா அது அழித்திடுதல் வேண்டும் என்பது. முன்னை தீய வினை பயன்கள் மூளாது அழித்துவிட வேண்டி அவர் என்ன செய்தார்? வினை என்பது செயல். முன்பு செய்த செயல்களுக்கான நன்மை தீமைகள் தாமே விளையும். அவற்றுள் தீமையை அழித்து நன்மையை பெறுவதில் தான் அறிவின் இயக்கம் முற்பட வேண்டும். எனவே தீய வினை பயன்கள் மீளவும் மூண்டு எழுந்து நம்மை அழித்து விடாது இருக்க அதனை தாயாகிய நீயே முந்திக் கொண்டு அழித்து விட வேண்டும். இது முற்காப்பு மட்டுமல்ல, தற்காப்பும் ஆகும். பழைய கட்டுக்களை தவிர்த்த உயிர் புதிய உயிராகி விடுகிறது. இதன் மூலம் தான் புதிதாய் பிறக்கும் தருணம் வாய்த்து விடுகிறது. இது இப்பிறவிலேயே கிட்டிய 2வது தனிப்பிறவி. இதனை மறுபடியும் முன்னை தீவினைகள் மூண்டு பாழ் செய்யாது இருக்க வேண்டும். பழக்க தோஷத்தில் நாம் பெற வேண்டிய சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது அல்லவா? அதுதான் இனி கேட்க இருக்கும் 2வது வரமாக அமைகிறது. அது என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்தல் வேண்டி எழுகிறது. இந்த வரம் சரி. இதனை பயன்படுத்தும் வழியையும் அதன்படி தன்னை செலுத்திக் கொள்ளும் தந்திரத்தையும் உள்ளடக்கி சற்றே விளக்கமாக இவ்வரத்தினை எடுத்து மொழிகிறது பாரதியின் கவிவாக்கு. இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். எல்லா உயிர்களும் அனுபவிக்க வேண்டி இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி இன்பங்கள் வைத்தவன் இறைவன். மற்ற உயிர்கள் அனுபவிக்கும் இன்பத்தை கூட இந்த மனித உயிர் அனுபவிக்க விடாமல் செய்து விடுகிறது அதன் மனம். தன் போக்கில் காரண காரியங்களை ஆராய்வதாய் கருதி கவல்வதே அதன் வேலையாகி விடுகிறது. அதனால் மனத்தை கவலை சூழ்கிறது. அதில் உடல் ஆழ்கிறது. உயிர் அதன் வாதனையை அனுபவிக்கிறது. இதற்கு எதிரானது இன்பம். அது உயிரால் அனுபவித்து உணரப்பெறுவது. அதனை ஆனந்தம் என்றும் சொல்வர். விவேகத்தால், அதாவது மெய்யறிவால் ஆனந்தம் பெற்றவர் விவேகானந்தர். முகத்தின் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்கிறது திருமூலர் திருமந்திரம். அக இன்பம் ஆனந்தம் எனில் அகமும் புறமும், அதாவது உடலும் உள்ளமும் ஒன்றி உணர்கிற ஒரு சேர அனுபவிக்கிற இன்பம் மகிழ்ச்சி. அதனை சந்தோஷம் என்றும் சொல்வது உண்டு. அதனை அடைய விடாமல் தடுப்பதுதான் கவலை. தேவையில்லாத காரண காரியங்களை ஆராய்ந்து கவலையை தேடிக் கொள்கிற சகவாச தோஷம் மனதுக்கு உண்டு. அதனை அவ்வழியில் செல்ல விடாமல் தெளிவுபடுத்த உதவுவது மதி, அதாவது அறிவு. அதுவே நிம்மதி. அதனை முன்னிறுத்தி தெளிந்த மதியுடன் தெளிவாக கேட்கப் பெறுவது 2வது வரம். பெற்ற வரங்களை பேணி காத்துக்கொள்ள மற்ற வரங்களும் வேண்டுமே. தனித்தவம் புரிந்து அவற்றை நிலைப்படுத்தி கொண்டாக வேண்டும். அதற்கு முற்றிலும் துணையாவன உடலும் உள்ளமும். அவற்றை உறுதிப்படுத்தி கொள்ள தேவையானவற்றை ஒரு பட்டியலாக்கி பாடுகிறார் பாரதி. அது தவ மேன்மையை கொடுத்தருள வேண்டியதாக எழுகிறது. தோளை வலி உடையதாக்கி உடல் சோர்வும் பிணி பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழ் முகம் தந்து மத வேளை வெல்லும் முறை கூறி தவ மேன்மை கொடுத்தருளல் வேண்டும். இது பாரதியின் வேண்டுகோள். தவம் மேன்மைப்பட தகுந்த உள வலிமை வேண்டும். அதற்கு முதலில் உடல் வலிமையும் வேண்டும். உடலோ உள்ளமோ எவ்வளவு வலியை தாங்கி செயற்படுகிறதோ அதுதான் வலிமை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் எனில் அதற்கு முதற்கண் எதையும் தாங்கும் தோள் வலிமை வேண்டும். உடலுக்கு சோர்வோ பிணியோ வந்துவிடக்கூடாது. அவை வலிமைக்கு ஊறு செய்யும் உள்காரணிகள்.
அடுத்து அரிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறாத உடல் வலிமை வேண்டும் என்கிறார். அரிவாள் ஒரு குறியீடு. உடலை சிதைக்கும் எந்த புறக்கருவிகளாலும் சிதையாத திடம்படு உடம்பு இன்றியமையா தேவை. அதற்கான உணவு முதலான ஊட்டம் பெற்ற உடம்பு பின்னர் தினவெடுத்து அலையும். தசை நசை கொண்டு தடுமாறும். உள்ளம் தடமாறும். மதவேள் ஆகிய காமனின் கையாளாக நம்மை ஆக்கிவிடும். அவனை வெல்லும் முறை சொல்லி என் உயிரை மேம்படுத்தும் தவாற்றலை தர வேண்டும் என்பது பாரதி கேட்கும் 3வது வரம். அந்த தவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நுட்பமாய் உணர்த்த பாரதி சுடர்நாளை கண்டதோர் மலர்போல் ஒளி நண்ணி திகழும் முகம் வேண்டும் என்கிறார். அகத்தின் அழகை முகத்தில் காணலாம். அது அன்றலர்ந்த மலர்போல் ஒளி தர வேண்டும். அதற்கு அன்றாடம் எழுகிற சூரியனின் உதவி வேண்டும். மேலோட்டமாக தெரியும் இக்காட்சிக்குள் நீரோட்டம் போல் ஒரு தரிசனம் வாய்க்கிறது. இந்த உலகில் இயங்கும் எல்லாவற்றோடும் பிரபஞ்ச பேராற்றல் தொடர்பு கொள்கிறது. இடையறாத இயக்கம் அதன் கொடை. எப்படி மின்னாற்றல் பெற்ற எந்திரம் அதன் வழி பெற்ற தன்னாற்றல் உள்ளவரை இயங்குகிறதோ, அதுபோல் இயற்கை ஆற்றலை தன்னுள் நிரம்பி இயங்கும் எல்லா உயிரும் அது இருக்கும் வரைக்கும் இயங்கும். குறைய குறைய குறையும், நிறைவில் மறையும். அது இறப்பாய் முடியும். ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அமையும் இருப்பையும் இயக்கத்தையும் தக்க வைத்து கொள்ள செல்போனில் சார்ஜ் போட்டுக்கொள்வது போல மூல பேராற்றல் கொண்டு தன்னை அவ்வப்போது உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும். புதிய உயிராக்கி கொள்ளல் என்பது அதன் சுருக்க குறிப்பு. இந்த இடத்தில் திருவள்ளுவரின் திருப்பேரனாக தன்னை வளர்த்து கொள்கிறார் பாரதி. அது தாத்தாவை தாண்டிய உயரத்தில் அவரை நிறுத்தி காட்டுகிறது. பொன்னை நெருப்பிடை இட்டு பொசுக்கி புடம்போட்டு சுரம் ஏற்றுவது போல் தன்னை வருத்தி தவம் செய்து மேன்மையுறுதலை திருக்குறள் சுட்டி காட்டுகிறது. அதாவது தவம் அதிகாரத்தில் 767வது திருக்குறள் சுடச்சுடரும் பொன்போல் என்பதை இந்த இடத்தில் நினைவுபடுத்தி பார்க்கலாம். எந்த சிரமமும் எய்தாமல் கதிரவன் முகம் கண்ட தாமரை போல தன் தவ வலிவு பொலிவு வர வேண்டும். அது முடியும் என்று முன்வைக்கிறது பாரதியின் கவி உள்ளம். இந்த தவ ஆற்றலை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையும் பாரதிக்கு இருந்தது. அது தன்கால தேவையை முன்னிறுத்தி சொல்ல தூண்டுகிறது. வேண்டியதுகளின் பட்டியலாக அடுத்த பாடல் அமைகிறது. எண்ணும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும். தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும். அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும். இவை பொதுவானவை. அவரவர்க்கும் உரிய வகையில் ஆக்கி பயன்கொள்ள வேண்டும் வரங்கள். இந்திய திருநாட்டில் எத்தகு தொழில்கள் மேம்பட வேண்டும் என்று கவிதைகளும் கட்டுரைகளும் அவை குறித்த செய்திகளும் தந்தவர் பாரதி. எனினும் இந்த இடத்தில் தனக்கான பணியை தொழிலை தனித்து விரித்து உரைக்க முற்படுகிறார் பாரதி. அது பாடும் திறன் வேண்டும் பாரதியாக அவரை அடையாளம் காட்டுகிறது. புதுவைக்கு வந்த பிறகு மணக்குள விநாயகர் சந்நிதியில் அவர் திருமுன்பு நமக்கு தொழில் கவிதை என்றும் நாட்டுக்கு உழைத்தல் என்றும் தன் வாழ்வின் நோக்கத்தை வகுத்து கொண்டு செயல்பட்டவர் அல்லவா அவர். பராசக்தியிடம் காணி நிலம் முதலான கோரிக்கைகள் வைத்து அவர் பாடிய பாடலின் நோக்கம் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடச் செய்வதுதானே. அதனை முன்னிறுத்துகிறது இப்பாடலின் முடிவு. பல்லோர் துணை புரிதல் வேண்டும். சுவை நண்ணும் பாட்டினொடு தாளம் மிக நன்றா உளத் தழுந்தல் வேண்டும். பல பன்னிற்கோடி வகை இன்பம் நான் பாடத்திறனடைதல் வேண்டும். இப்படி இலக்கிய சுவையும் தாளமும் பாட்டும் இணையை எழும்புகிற இசையின் அழகும் மிகுந்து கேட்போர் மனம் கொள்ளுமாறு விளங்கும் பண்ணில் கோடி வகை இன்பம் கொண்டு வரும் வண்ணம் தான் பாடும் பாடல் அமைதல் வேண்டும். அப்படி பாடும் திறன் அடைதல் வேண்டும் என்பது இப்பாடலின் வைக்கும் பாரதியின் வேண்டுகோள். இங்கு அவர் முன்வைக்கும் பாடும் திறன் எதுகை மோனை இசை தாளம் இணைய எழும் பல்வகை பண்கள் கொண்டு அமைத்த பாடல்களை இயற்றுவது என்று புரிந்து கொள்வது பொருந்தாது. அது கேட்கும் இன்பத்தை மட்டுமே கிளர்த்துவது. பாரதியின் நோக்கம் அதுவன்று. அவர் பண்ணோடு இசைந்து பாடும் பாடல்கள் எல்லாம் கோடிக்கணக்கான இன்ப வகைகளை கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்த அரியவை என்பதை அடுத்து வரும் பாடலடிகள் புரிய வைக்கும். அதனை விரித்துணர பாரதியின் சித்தோ மனோபாவம் மொத்தமாய் புலப்படத் தொடங்கும். நன்றி.